நீயா? டேய் வேணாண்டா, வேணாண்டா, விட்டுங்கடா. டேய் டேய் நான் உங்க எம்எல்ஏடா. டேய் வேணாண்டா, விடுங்கடா. சாவுடா. எந்த பொண்ணுங்களை தொட்டாலும் கொல்ல வேண்டாம். நாளைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் போலீஸ் கிட்ட நம்ம மாட்டவே கூடாது. நாமினேஷன் முடியற வரைக்கும் எம்எல்ஏ தான் செத்தான்ட்டு எவனுக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது அவன் நினைவு சின்னமா ஆயிடுவான். ஒவ்வொரு டீ கேன்லயும் இருக்கிறது எம்எல்ஏவோட உடம்பு இல்ல, ஒரு சமூக விரோதியோட உடம்பு. இவனோட உடம்ப ஒரு புழு பூச்சி கூட சாப்பிடக்கூடாது. நான் போயிட்டு வண்டி எடுத்துட்டு வரேன். விடியத்துக்குள்ள குப்பமேட்ல போட்டு கொளுத்திடலாம், யாருக்கும் தெரியாது. கரெக்ட் சாமினா, குப்பமேட்ல போட்டு கொளுத்திடலண்ணா. அப்பா, மிஸ் ஆன்லைன் கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கும் போது ஃபீஸ் கட்டாதவங்களெல்லாம் ஆஃப்லைன் போக சொல்லிட்டாங்கப்பா. நீ சொல்லிட்டல, நாளைக்கே ரோசா வந்து உங்க அப்பா ஃபீஸ் கட்டிடுவாரு. முடி வெட்ட கூட காசு இல்ல, ஸ்டெயின்னு சொல்லி ஊரெல்லாம் சுத்தி இருக்குது. உன் கேள்விக்கு ஒரு பதில் இருக்கும். நிச்சயமா அதுவும் பொய்யாதான் இருக்கும். சொல்லு, அந்த பொய்ய சொல்லு. கட்டலாம். அது மட்டும் இல்லப்பா, பக்கத்து வீட்டு அக்கா வேலைக்கு போறாங்களாம், அதனாலுமே ஃபோன் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா. எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுப்பா. போன் தானே வாங்கிடலாம். அந்த ஆள் வச்சுங்கிறதே டப்பா போனு. ரீசார்ஜ் பண்றது கூட காசு இல்லாம ஊரை சுத்தின்னு இருக்குது. உங்க அப்பா இருக்கானே, வாயிலே வடை சுட்டு அந்த வடையே சுடுதுன்னு கீழே வைக்கிறவன்டா. போன் வாங்கி தரேன். நீ எங்கன்னா வேலைக்கு போ, இல்லன்னா சோத்துக்கு பிச்சுதான் எடுக்கணும். உனக்கு ஒரு வேலை வந்துக்குது. ஒன்னே கிளம்பி ரிங் ரோடு வந்து சாப்பிட்டு வா. காலி பவுடர் டப்பா மாதிரி என் வாழ்க்கை போச்சு. என் புள்ள வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியல. இவங்கிட்ட பேசி தோசை தீந்து இப்படியே போய் சொல்லிட்டு மான கட்டு போ. அவன் தூங்குனதுக்கு அப்புறம் வந்து கொட்டிக்கின்னு தூங்கிடு. டேய் என்னடா உங்க அப்பனுக்கு வக்கால்தா? விளங்காத மோனே. இந்த போனை தூக்கி போறதை விட இதுல புது சிம் கார்டு போட்டு என் பையனுக்கு கொடுத்தா அவன் ஆன்லைன் கிளாஸ்க்கு யூஸ் ஆகும். ஐயோ தல, போலீஸ் யூ டர்ன் பண்ணிக்கிட்டா. டேய், இப்ப நம்ம யூ டர்ன் போட்டோம், அவனுங்க ஒரு யூ டர்ன் போட்டு நம்மள அப்படியே யூ ஆகிருவானுங்க. அப்படியே கெத்தா எதுவுமே தெரியாத மாதிரி போயினே இருக்கணும். நீயா சார்? நீங்களா? ஐயோ தல, நீ பெரிய ஆள் தல, உனக்கு போலீஸ் எல்லாம் தெரியுது. சார் என்ன பந்தல் இதெல்லாம் போட்டு வசூல் பண்றீங்க? கமிஷனர் வீட்ல ஏதோ பிரச்சனையாப்பா. பாவம் சார் நீங்க. போலீஸ் பொழப்பே நாய் பொழப்பா போச்சுப்பா. என்னடா திமிரா போச்சு உனக்கு? இறங்கடா, இறங்கடா. சார் சினிமாக்கு போயிட்டு வந்தேன். என்ன சினிமா சார்? காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்? வாங்க வா சார். வாடா சார் சட்டையை விடுங்க சார். நில்லு. நில்லியா? யார் நீ? சார். வாயா. எங்க இருந்து வர? வேலைக்கு போயிட்டு சார். என்ன வேலை? சினிமா ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன். இல்ல உன் மேல டவுட்டா இருக்கு. நெல்லு ஒரு நிமிஷம். ஏய் சினிமாக்காரன்ற கத்தி எல்லாம் வச்சிருக்க, யார்கிட்ட கதை விடுற? ஏய் ஆள் எழுதிட்டு வாயா. ஜி உட்காருங்க ஜி. அரே பைட்ட வச்சு இன்ஸ்பெக்டர் வந்தாதான் விடுவாங்க. அஞ்சு மணிக்கு ஸ்கூல் விட்டா 5:30க்கு வரணும். சம்பாதிக்கிறங்கிற திமிரா? ஏய் உன்னதாண்டி. காயத்ரி, என்ன கூப்பிட்டுட்டே இருக்க, பேசாம போயிட்டே இருக்க?
நில்லுடி, இங்க பாரு. ஏய் என்ன திமிரு. அம்மா ஏதோ மாத்திரை போட்டு அவ கதவு மூடி அழுதுட்டு இருக்காமா. ஏய் என்னடி சொல்ற? அடி பாவி, நீ என்னடி பண்ற? ஏய் எதுக்குடி கதவு மூடுன? என்ன மாத்திரை போட்ட? இது பாரு, கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லிடு. ஆமா, இந்த பேக் எடுத்துக்கிட்டு எதுக்கு பாத்ரூம் போன? ஏய் சும்மா இரு. என்னடி இது? அடி பாவி, ஏய் என்னடி இது? என்ன மாத்திரம் கூகுள்ல பாரு. சொல்லு. உடனே வீட்டுக்கு வா. ஏன்? குடும்பத்தோட சாக. போன் அவட்ட கொடு. அழாத, அழ வேண்டியது நீ இல்ல, அவனை பெத்தவங்க. போனை வை, நான் அப்புறம் பேசுறேன். ஆம்பளைங்க எத்தனை கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம். உன் பொண்ணை பத்தி நினைச்சு பாரு. அவ்வளவு பொண்ணு மோசனாலா? தாலி கட்ட மோசனாலா இல்லையா? உன்னை கேட்டா உன் பண்ணி என்கிட்ட பேசினா சண்டை மட்டும் எங்க வரீங்க? அவ இனிமே அத நீயே உருப்படாவே சொல்லு. நானே உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஏன் செலவுல. சம்னா 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 இந்த ஆள் வேற திடீர்னு மாதிரி மறந்துகிறான். இவன் வேற எங்க போனான்னு தெரியல. Calling from control room, Inspector of Police Raghavan. டேய் அண்ணா போட்டுட்டா. டேய் இங்க வாடா. கும்றாத. ஏய் வாத்தல வாத்தல, நீங்க தடி போடுறீங்க, நாங்க கட்டி போடுறோம். அண்ணனுக்கு 14 கேக்கு தின்னுட்டு போகும். மை பர்த்டே. பிறந்த நாள் தானே, கொண்டாடிடலாம். எவ்வளோ கேஸ் வாங்கியிருக்கேன். கேக்கு வெட்டினா 75 ஆமே. அதுக்கு தான் சார் நான் கேட்க போட்டேன். நாளைக்கு நீஸ் பறக்குமாம. கேக்கு தானே, வெட்டிடுவோம். என்ன சார் சரக்கு அடிக்க மாட்டீங்களா? நீங்க தான் சரக்கு வைக்கிறீங்க, பாலத்தை வந்து குடிக்க சொல்றீங்க, ரோட்ல வந்தா பிடிக்கிறீங்களா சார்? நான் எப்படி வீட்டுக்கு போறது? ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபி தானே, எடுத்துப்போம். வா சார். Happy birthday, Ram. எவனாவது இனிமே ரோட்ல பிறந்த நாள் கொண்டாடுறேன்னு பட்டாக்கத்தி எடுத்தான்னு வச்சுக்கோ, நான் பட்டாக்கத்தி எடுக்க வேண்டியிருக்கும்.
பார்த்தாலே தர்மம் தோற்காதே. இவரு போலீஸா? ராகவன், உன்னை லீவ்ல இருந்து கூப்பிட்டதே எந்த ஒரு வேலையானாலும் சரியா செய்யக்கூடிய ஆள்னு டிபார்ட்மெண்ட்ல பேர் எடுத்தவன் நீ என்ன ஒரு உயர் அதிகாரிய பார்க்காம ஒரு குடும்ப தலைவனா, ஒரு அப்பாவா என் நிலைமையை கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு. எப்படியாவது உயிரோட கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்துவனை நம்புறேன். இது என்னோட உத்தரவு இல்லையா? ரிக்வெஸ்ட். ஓகே சார். இவன் மோசமானவன் தல. என்ன விடவும் மோசமானவனா? சாயங்காலம் என் பிள்ளைங்கள கூட சேர்ந்து சைட் அடிக்க போனா அந்த இடத்துல இந்த ஆள் வந்தான் தல. என் முடிய பார்த்து கூப்பிட்டான் பாரு. நான் போயிட்டு எப்பா நான் பெரிய பார்த்து கூத்து பாறேன், அதுக்குதான் முடி வளர்த்துக்கிறேன்னு என்ன விட்டான். ஆனா என் கூட இந்த 2 பேரு முடி வெட்டி காது குத்தி ஜெட்டியோட ஓட விட்டான் தல. ஓ, அப்ப இனிமே முடி வெட்டணும்னா இந்த ஆளை போய் பார்த்தா போறோம். காசே இல்லாம வெட்டி விட்டுறாரு போல இது. எப்பா உனக்கு யமகண்டம் தான், அவள்தான். அவன் மோசமானவன், சொன்னா கேளு. டேய், அவன் யமகண்டமா இருந்தான், ராவுகாலமா இருந்தான். ஜட்டி போடணும்னா கால்ல நின்னுதாண்டா ஆகணும். டேய், அவன் எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் நம்ம எல்லாம் மோசம் பண்ணாதாண்டா அவனுக்கு வேலைய. சந்தேகப்படுற மாதிரி யாரா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லுங்க. இங்க பாருங்க, அவங்க கமிஷனர் வீட்டுக்கு போட்டு நீங்க நேரா ஸ்டேஷன் போயிடுங்க. இங்க நடக்கிற பிரச்சனை கமிஷனர் வீட்டு பிரச்சனை, யாருக்கும் தெரிய வேண்டாம். இது நமக்குள்ளே இருக்கட்டும். முக்கியமா பப்ளிக் யாருக்கும் தெரியக்கூடாது. ஒருவேளை மாமல் பிரிக்கிறாங்களோ? ஓகே ஓகே. எங்கடி இருக்க? மறுபடியும் இந்த கேள்வியை கேட்காத. நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். போதுமா? நலுங்கு வைக்கிறதுக்காக உனக்கு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. காலையில அங்க இருப்பேன். கிளம்பி சீக்கிரம் வா வித்யா. போன வேமா. இருந்தாலும் அந்த ஏசி உங்களை ரொம்ப பழி வாங்குறாரு சார். ஏன் சார் தேவையில்லாம அந்த கமிஷன் பிரச்சனை கொண்டாந்து இதுல சேர்க்கணும்? ஏன் சார் ஸ்டேஷன்ல வேற ஆளே இல்லையா சார்? மாயண்டி இருக்காரு, நான் இருக்கேன், இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நைட் டியூட்டி போடாம இன்னைக்கு பார்த்து உங்களுக்கு பிள்ளை பிறந்திருக்கு, இன்னைக்கு நைட் டியூட்டி போட்டு உங்களுக்கு பழி வாங்குறாரு சார். நாயுடு, ஒரு உயர் அதிகாரி தன் கீழே வேலை பாக்குறாங்கல்ல, சக பணியாளரா நினைக்கிறது இல்ல, அதிகாரத்தை அவங்க மேல பிரயோகப்படுத்துறாங்க. மேலதிகாரிங்க சொன்னா கேட்கணுன்றது இங்க எழுதப்படாத சட்டம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் என் வேலைக்கும் மக்களுக்கும் நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து சொல்றேன், சிரிக்காத. நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன். அப்படியா? ஏய், நீங்க வா. நீதான் வாடா. ஆரம்பிச்சிட்டாங்க. போ போயப்பா போ. ஒரு சிங்கம் சூர்யாவா இல்ல சிறுத்தை கார்த்தியா இல்ல குருதி புனல் கமலான்னு. வணக்கம் சார். என்ன சிரிக்க மாட்டேங்கிறான்? ஏதோ பண்ண போறான். ஐயோ, நம்ம நினைச்ச 3 இல்லையா? போலீஸ்ல பொறுக்கி. சார் எதுக்கு சார் பாவம் அவனை கூப்பிட்டு அடிச்சிய? எல்லாரும் பயத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இவன் ஒருத்த மட்டும் சிரிச்சிட்டு இருந்தான். சார் நீங்க பெரிய கில்லாடி சார். இங்க இருந்து எவ்வளவு தூரம் நோட் பண்றீங்க? அந்த கண்ணா, நான் ஆனந்த கண்ணீரா? போலீஸ் மேல ஒரு பயம் இருக்கணும். ஒத்த கால சட்டி போட முடியாது. அவரு உன்னை ஒத்த கால நின்னுதான் உன்னை விட்டுக்கிறாரு. நீ பேசுறது அவருக்கு யாருல கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன்.